பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே இந்த காலவேளையில் அசைவாடுவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே கிரியை செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் தொடுவாராக. ஒவ்வொருவர் மேலேயும் தம்முடைய தயவுள்ள கரத்தை பரிசுத்த ஆவியானவர் நீட்டுவாராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையில் பலப்பட நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. இந்த காலவேளையிலே என்னை நிரப்புங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புங்க. உம்முடைய வல்லமையின் ஆவியினால நிரப்புங்க. கிருபையின் ஆவியினால என்னை நிரப்புங்கப்பா. நிரப்புங்க ஏசப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமை என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்பட்டும் ஆண்டவர் என்று சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நம் வாழ்க்கையில செய்வாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை தேட வந்திருக்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவர் ஒருவருடைய உணர்வுகளையும் அவர் நிராகரிப்பதே இல்லை. நம்முடைய உணர்வுகளை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்மை கவனிக்கிற கர்த்தர், நம்மை பார்க்கிற கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் ஆமாண்டவரே, நீர் அப்படிப்பட்டவர் தான், நீர் அவ்வளவு உண்மையுள்ளவர், நீர் அவ்வளவு எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் அவ்வளவு எங்களை நேசிக்கிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாராக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. தகப்பனே உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு சில ஜெப குறிப்புகளை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கலாம். சொல்லுங்கள், ஆண்டவரே நேற்றைய தினத்தில் நாம் வேத புஸ்தகத்திலிருந்து பார்த்தோம், வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று வேத வசனம் சொன்னது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை சில காரியங்களுக்கு இந்த வருஷத்துல காத்திருக்க சொல்லியிருக்கிறார். என்னுடைய வேலைக்காக காத்திரு ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை நீரை காத்திருக்க சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் நீர் சீக்கிரமாய் எனக்காக வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய காரியத்தில் நீர் சீக்கிரம் வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய பிசினஸ் விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல, என்னுடைய சுகத்தின் காரியத்தில் நீர் வெளிப்படும் ஆண்டவரே. சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரே நீர் வெளிப்பட நான் காத்திருக்கிறேன். நீர் வெளிப்படணும், ஆவியானவர் வெளிப்படணும், ஆவியானவர் கிரியை செய்யணும். என் விஷயத்தில் நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. சொல்லுங்கள், என் விஷயத்தில் நீர் கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நீர் கிரியை செய்ய வேண்டும். எனக்கு இந்த விஷயத்துல நீங்க கிரியை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா கிரியை செய்வார், ஏசப்பா கிரியை செய்வார், நிச்சயம் கிரியை செய்வார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் அல்லவா அவர். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அல்லவா அவர். நமக்காக ஓ ஹல்லேலூயா சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் அல்லவா அவர். அவர் கிரியை செய்வார். சொல்லுங்கள், ஆண்டவரே என் விஷயத்தில் நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. என்னுடைய ஒவ்வொரு மேட்டரையும் உங்களுடைய கரத்துல தருகிறேன். அதை நீங்க பொறுப்படுத்து, நீங்க வழி நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஏசப்பா அப்படியே செய்வார். அவர் பொறுப்படுத்திக் கொள்வார், அவர் நடத்துவார். அவர் நடத்தும் போது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆவியானவர் நடத்தும் போது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். என் விஷயத்துல தாமதியாதிரும் ஆண்டவரே. சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், அப்பா என்னுடைய விஷயத்துல தாமதியாதிரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காத்திருந்து பலர் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய காத்திருப்பு முடியும், உன்னுடைய காத்திருப்பு முடியும். இந்த வருஷத்துல காத்திருக்கிறதை கர்த்தர் நிறைவு பண்ணுவார். நம்முடைய காத்திருக்குதலை கர்த்தர் நிறைவு பண்ணுவார். இனி நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வராது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். என் காத்திருக்குதல் முடிவடையும். ஒரு 3 முறை அறிக்கை பண்ணுங்கள், பார்க்கலாம். என் காத்திருக்குதல் முடிவடையும், நான் நம்புகிறேன். என் காத்திருக்குதல் முடிவடையும், நான் நம்புகிறேன். என் காத்திருக்குதல் முடிவடையும், நான் அதை நம்புகிறேன். என் காத்திருக்குதல் முடிவடையும், நான் அதை நம்புகிறேன். ஹல்லேலூயா. வேத வசனம் நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு,
நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது மகனே, வீண் போகாது மகளே. கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் ஆச்சரியமா நடத்த போகிறார். கர்த்தர் அற்புதமாய் நடத்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே செய்வாராக. பரலோகத்தின் பிதாவே, எங்கள் காத்திருக்குதல் முடிவடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் எங்கள் காத்திருக்குதல் முடிவடைகிற நாளாய் மாற்றப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நீர் தொடர்ந்து கிரியை செய்யும். இப்பொழுதும் எங்களோடு பேசும். உடைய கரத்தில் எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரத்தில் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் நேற்று தினத்தில் பார்த்தோம், பி எம்பவர்ட் பை ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியில் பலப்படுங்கள் என்கிற தலைப்பிலே நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது நாம் பலனடைவோம். கர்த்தர் பலனடைய பண்ணுவார். ஆண்டவர் பலனடைய பண்ணின மனிதன் ஓடினதை பார்க்கிறோம். ஆண்டவர் பலனடைய பண்ணும்போது வித்தியாசமான காரியங்கள் நடக்கும். மரியாள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் நிழலிட்ட போது அவளுக்கு குழந்தை பாக்கியம் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அநேகருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்தில் தருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அவர் வந்து இறங்கும் போது நிச்சயமாக அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடப்பது உறுதி. அருமையான தேவ பிள்ளைகளை, நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எருசலேமிலே எனக்காக காத்திருங்கள். அப்படி காத்திருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை குறித்து என்ன நினைவு வைத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் உங்களை குறித்து ஐ ஹாவ் அ குட் பிளான் ஃபார் யூ, உங்களை குறித்து எனக்கு ஒரு நல்ல பிளான் தான் இருக்கிறது, உங்களை குறித்து ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திட்டத்தை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருங்கள். கர்த்தருடைய நேரம் வருகிற வரைக்கும் காத்திருங்கள். இந்த காத்திருங்கள் என்கிற வார்த்தையை சொல்லும்போது சிலர் யோசிக்கலாம், இன்னும் எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும், இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? அதைத்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆவியானவர் எருசலேமில் காத்திருக்க சொன்ன அவர் உடனடியாகவே வந்தார். அதுபோல இந்த வருஷத்திலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய காத்திருக்குதலை முடிய பண்ணுவார். நம்புகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். என் காத்திருக்குதலை முடிய பண்ணுவார். என் எதிர்பார்ப்பை கர்த்தர் பூர்த்தி செய்வார். என்னுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். என் ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுங்கள். நேற்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நான் சொன்னேன். தயவு செய்து எல்லாரும் வேத புத்தகத்தை வாசிக்கிறதோடு நின்று விடாதபடி ஒரு டைரி எடுத்து அதில் உங்களுடைய விருப்பங்களை எழுதுங்கள், உங்களுடைய வாஞ்சைகளை எழுதுங்கள். அதை ஸ்பெசிஃபைடா இதுதான் என்னுடைய விருப்பம் ஆண்டவருக்கு சொல்லுங்க அப்படி என்று சொன்னேன். எத்தனை பேர் அதை செய்தீர்களோ எனக்கு தெரியாது. செய்து பாருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற இரண்டாவது காரியம் என்னவென்றால், பி எம்பவர்ட் பை ஹோலி ஸ்பிரிட். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 Acts chapter 1 verse 8 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது, but you will receive when the Holy Spirit come on you. இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். Holy Spirit come on me. என் மேல அவர் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் என் மேல வரும்போது then what will happen? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You will be powered. You will be empowered. நீங்கள் கர்த்தருடைய வல்லமையினால் பலப்படுவீர்கள், பலத்தை அனுபவிப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த
பழைய காலகட்டங்களில் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் காலத்தில் ஏர்லி சர்ச்சஸ் அவர்கள் எல்லாருமே they empowered by Holy Spirit. எனக்கு இருந்த திருச்சபைகள் they empowered by Holy Spirit. Individual persons empowered by Holy Spirit. Therefore, they could accomplish extraordinary things. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டபடினால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பப்பட்டபடினால, they could accomplish extraordinary things. இந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளலாமா எல்லாருமா? இந்த வருஷத்துல எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன், அக்காம்ப்ளிஷ் பண்ணுவேன். எதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குதோ, எதெல்லாம் பெரியதா இருக்கிறதோ, அத எல்லாத்தையும் நான் இந்த வருஷத்துல நான் நிச்சயமாக அக்காம்ப்ளிஷ் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். When you empowered by Holy Spirit, then you will accomplish things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒன்று, தேவனுக்காக நீங்கள் காரியங்களை அச்சீவ் பண்ணுவீர்கள். 2, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் உங்கள் காரியங்களை அச்சீவ் பண்ணுவீர்கள். 3வது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு திட்டங்கள் நேற்று எழுதியிருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்கிறீர்கள்? பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். They achieved extraordinary things. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்துல ஒருவேளை என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் பலனடையும் போது கர்த்தர் நம்முடைய சேலஞ்சில் எல்லாத்துலயும் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தருவார், ஒரு வல்லமை தருவார், ஒரு அபிஷேகத்தை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So what you need to do in this year is, இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க, I need to have deeper relationship with the Holy Spirit. சொல்லுங்க, எனக்கு பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஆழமான உறவு வேண்டும். This is so important. We are going to emphasize this year so much. சொல்லுங்க, ஆவியானவரோடு ஒரு டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், டீப்பர் ரிலேஷன்ஷிப் ஐ வாண்ட். வாஞ்சிக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரோடு எனக்கு ஒரு டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு ஆழமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்கலாம் சத்தமா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்கு தருவாராக. அந்த டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீப்பர் ரிலேஷன்ஷிப் அவரோட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். He will guide you for your decision. உங்களுடைய முடிவுகளை எடுக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். He will guide you to move further. எப்படி போகணும் அப்படிங்கிறத அவர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். அது மட்டுமல்ல, அவர் உங்களுடைய விசுவாசத்துல உங்களுக்கு வேண்டிய பலத்தை தருவார். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சகல அபிஷேகத்தையும் சகல வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை வேளையில இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த டீப்பஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பரிசுத்த ஆவியானவர் தரும்படி நான் வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் தருவாராக. அதை தரும்போது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்திலையும் சொல்லணும், டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஓன்லி ஃபார் யூ. என்னுடைய மகனுக்கு வேணும், என்னுடைய மகளுக்கு வேணும், என்னுடைய மனைவிக்கு வேணும், என் கணவனுக்கு வேணும், என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், என்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு டீப்பஸ்ட் ரிலேஷன்ஷிப் பரிசுத்த ஆவியானவரோடு வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியை நீங்க உங்க உள்ளத்துக்குள்ள வளர்த்து கொள்ளுங்கள். நான் நேற்று தினத்துல ஒரு தேவ மனிதனை சந்தித்தேன். அவர் என்னிடத்துல பேசும்போது அவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டார். பரிசுத்த ஆவியானவரால் நீ நடத்தப்படுகிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. நான் உங்களை பார்த்து அப்படி ஒரு கேள்வி
கேட்கிறேன் இன்னைக்கு, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்களா? உங்களை நீங்களே இந்த ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறேனா? சரி, உங்களுடைய பிள்ளைகளிடத்துல நீங்க ஒரு கேள்வி, ஏதோ உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த கேள்வி எப்படி கேட்டு பாருங்க. நீ பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறையா மகளே? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறாயா மகனே? அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இந்த கேள்வியை கேட்ட உடனேயே அவங்களுக்கு எஸ் நோ அப்படிங்கிற ஆன்சரை கொடுக்கும் போதே உள்ள இருந்து ஆவியானவர் அவங்களோட பேச ஆரம்பிச்சிருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடைபட ஆரம்பிச்சிருவாரு. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, இவங்களெல்லாம் சரிப்படுத்த முடியாது, பரிசுத்த ஆவியானவரால் முடியும். இவங்களெல்லாம் சீர்படுத்த முடியாது, பரிசுத்த ஆவியானவரால் முடியும். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு 3 இன்சிடென்ட் நான் டீல் பண்ணேன். அது ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, அப்புறம் இன்னொரு தம்பி, 3 பேர் வாழ்க்கையிலையும் ஒரு தடுமாற்றங்கள், ஒரு வித்தியாசமான பாதைகள். நான் கேட்ட கேள்வி இதுதான். தம்பி பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறாரா? தங்கச்சி பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறாரா? இன்னொரு தம்பி பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகிவிட்டால் நம் பாதைகளும் விலகிவிடும். அதுதான் இண்டிகேஷன். நம்முடைய பாதைகள் விலகிவிடும். நம்முடைய வாழ்க்கை திசை மாறிடும். நம்முடைய வாழ்க்கை திசை மாற ஆரம்பிச்ச உடனேயும் நமக்கு உள்ளத்துல இருக்கிற சமாதானம் போக ஆரம்பிச்சிடும். நம்ம உள்ளத்துல இருக்கிற சந்தோஷம் போக ஆரம்பிச்சிடும். நம்முடைய உள்ளத்துல இருக்கிற நிம்மதி போக ஆரம்பிச்சிடும். நம்முடைய உள்ளத்துல இருக்கிற அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது பாருங்க, ஒரு சிரிப்பு இருக்குது பாருங்க, அது ஆர்டிபிஷியலா மாற ஆரம்பிச்சிடும். சில மனிதர்களை சந்திக்கும் போது நெருடல்கள் இருக்கும். தேவ மனிதர்களை சந்திக்கும் போது நெருடல்கள் இருக்கும். தேவ மனிதர்களை பார்க்கும்போது நேர முகம் கொடுத்து பேச தூண்டாது. நீங்க செய்க சரியா தப்பா அப்படிங்கறத ஆவியானவர் உணர்த்தி காட்டும் போது உங்களால அதை சரியா கூட ஃபேஸ் பண்ணிக்க முடியாத அருமையான தேவ பிள்ளைகளே, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற மிகப்பெரிய கிரியை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை பேர் என்னோடு கூட இதை கவனமா கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமேன் என்று சொல்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்க என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும், அது ஒரு பிசினஸா இருக்கலாம், அது ஒரு வேலையா இருக்கலாம். நான் நேற்றைய தினத்தில் ஒருவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்டேன். அவர் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறது நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறீங்களா பிரதர்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் அந்த கேள்வி நீங்க கேட்டு போனை வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு பிறகு போன் பண்ணி, பாஸ்டர் இந்த கேள்வி எனக்கு கேட்டீங்க, நான் செய்யற வேலை சரியில்லைன்னு எனக்கு தோணுது. பரிசுத்த ஆவியானவர் அவரால் நான் நடத்தப்படலைங்கிறத நான் உணர்த்தப்படுறேன். உங்களை பார்த்து நான் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்கிறேன் இல்லையா? இது போல உங்க மகனை, உங்க மகளை, அவங்க என்னென்ன காரியங்கள் செய்தாலும், are you led by Holy Spirit? Do you have deeper relationship with the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டுட்டு அதுக்கு இல்ல அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இல்ல டவுட்டா இருக்குதுன்னு ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்றுக் கொள்ளுங்க. ஆவியானவரே எனக்குள்ள வந்துருங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பித்து விடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறதுல பெரிய இண்டிகேஷன் அடுத்தது என்ன தெரியுமா? மாற்றங்கள். சொல்லுங்க வார்த்தையே, மாற்றங்கள், சேஞ்சஸ். என்ன மாற்றங்கள்? வாழ்க்கையில மாற்றம் மட்டும் இல்ல, செயல்ல மாற்றம் மட்டும் இல்ல. அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து வருகிற நாட்கள்ல ஒரு நாள் நான் கண்டிப்பாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பேதுரு திடுதிடுப்பான மனுஷன், டக்குன்னு பேசுவார், தப்பா பேசுவார். இயேசுவே ஒரு வாட்டி அவனை பார்த்து அப்பால சாத்தானேன்னு சொல்ற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு தப்பா காரியத்தை பண்றான். மரண பயத்தினாலேயே இயேசுவை மறுதலித்து
என்னை கொன்றுவாங்க, என்னை அடிச்சிருவாங்க, அப்படியெல்லாம் இருந்த மனுஷன். the day he received Holy Spirit, அவன் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை பாருங்க. அவன் போல்டா பேசுறது மட்டும் இல்ல, தைரியமா நிக்கிறது மட்டும் இல்ல, காரியத்தை செய்வனை செய்கிறது மட்டும் இல்ல, அவன் மூலமாய் சுகமாக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம். இந்த டே ஹோலி ஸ்பிரிட்டோட டீப்பர் ரிலேஷன்ஷிப் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம மூலமா வெளிப்படுகிற கிரியைகள் தான் அடையாளங்கள். நாளை தினத்தில் இன்னும் டீப்பராக நாம் அவைகளை குறித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை நடத்தும் என்று சொல்லுங்கள். So I leave you today with this question. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்களா? நான் திரும்பவும் இந்த கேள்வியோடு உங்களை விடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்களா? ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, எங்களுக்கு ஒரு கேள்வியை இன்றைக்கு எங்கள் முன்னால் வைத்திருக்கிறோம். நீர் எங்களை நடத்துகிறீரா என்பதை ஒரு கேள்வியாக நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும். இன்றைக்கு ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்களா? நீங்கள் ஒரு பேப்பர்ல எழுதுங்க, நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறேனா? நடத்தப்பட்டால் எந்த விஷயத்தெல்லாம் நடத்தப்படுகிறீர்கள்? எந்த விஷயமெல்லாம் மாம்சத்தில் செயல்படுகிறது? எழுதுங்கள், உதவியாயிருக்கும். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். மறுபடியும் நாளை காலை சந்திக்கலாம். Have a blessed day. Bye bye.